காந்தாரா சாப்டர் 1 நேத்து சனிக்கிழமை எப்படி வசூல் பண்ணியிருக்குங்கிறத பார்ப்போம். அதை தாண்டி இட்லி கடை திரைப்படம் நேத்து சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குதுங்கிறத பார்ப்போம். இன்னும் நிறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இதை நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, காதல் கொண்டேன் தான். அதுல நெஞ்சோடு கலந்திடு அப்படிங்கிற பாட்டு. ஸோ அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், ஃப்ரீ டுட்டோரிங் லோவர் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடி, அப்புறம் பிரின்ஸ் பிரியதர்ஷன் அப்படிங்கிறவர், சுரேஷ் சி அப்படிங்கிறவர், அப்புறம் முகமது மனாசிர். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஸோ தொடர்ந்து நம்மளும் நிறைய ஃப்ரேமு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா 3 வருஷம் கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய ஃப்ரேம்ஸு, அதில் ரொம்ப டஃப்பான ஃப்ரேம்ஸும் வச்சிருக்கோம், ரொம்ப ஈஸியான ஃப்ரேம்ஸு, நிறையா கான்செப்ட் ஆர்ட்டு, நிறைய டைலாகு, நிறையா அந்த 4 மூவிஸ் 1 திங் இன் காமன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ கூட நான் நிறையா அதுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். கலெக்ஷனை விட ஒரு நல்ல ஃப்ரேம் இன்னைக்கு வைக்கணுமே அப்படின்னு அதுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ரீசெண்டா ஒரு நண்பர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிக்சர் அனுப்பிச்சாரு. அந்த பிக்சர் அனுப்பிச்சு இதை இன்னைக்கு ஃப்ரேம் வைங்க, கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அப்ப எனக்கும் தெரியல. அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் என்ன படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரீசெண்டா நான் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துல இருந்து ஒரு கன்னு புக்ல ஒரு ஏதோ டைரி மாதிரி திறக்கும் போது உள்ள ஒரு கன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சிருந்தேன்ல, அது அந்த நண்பர் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு அனுப்பினது தான். அப்படி உங்களுக்கு இந்த ஃப்ரேமை முடிஞ்சா உங்க ஆடியன்ஸ் கிட்ட கேளுங்க, இல்லை நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கேளுங்க, நம்ம சேனல்ல போடுங்கன்னு நீங்க ஏதாவது ஒரு ஃப்ரேமையோ இல்லை ஏதாவது ஒரு கான்செப்ட் ஆர்ட்டையோ சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அதை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்புங்க. கண்டிப்பா அதை நான் யூஸ் பண்றேன். ஏன்னா நானுமே அதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்றேன். நீங்க அமிச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய எக்கச்சக்கமா கொட்டி கிடக்கும். ஸோ அதுவும் இல்லாம நீங்க நிறைய விஷயம் அனுப்பும் போது ரொம்பவே யூனிக்கா இருந்திருக்கு நிறைய விஷயங்கள். அப்புறம் வசூல்குள்ள போயிடலாம். ஜாலி LLB 3 டே 23 இந்தியாவில் 1,25,00,000, உலகம் முழுக்க 1,60,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 133,36,00,000 இந்தியாவிலையும், 163,74,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த படம். சன்னி சன்ஸ்காரிக்கு துளசி குமாரி நேத்து 10வது நாள் இந்தியாவில் 4,55,00,000, உலகம் முழுக்க 5,55,00,000. டோட்டலா 55,66,00,000 இந்தியாலையும், 71,19,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 65 கோடி பட்ஜெட், 35 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருந்தது. ஆல்ரெடி இந்த படம் பிரேக் இவனா அமைஞ்சிருக்கு. நல்ல ஹிட்டான படமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லோகா சாப்டர் 1 சந்திரான் நேத்து 45வது நாள் கேரளால 28 லட்சம், உலகம் முழுக்க 35 லட்சம். 120 கோடியே 16 லட்சம் கேரளாலையும், 301 கோடியே 4 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பவன் கல்யாண் அவர்களோட ஓஜி திரைப்படம் நேத்து 17வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1,63,00,000, உலகம் முழுக்க 2,10,00,000. டோட்டலா 196 கோடியே 35 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 298 கோடியே 46 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 300 கோடியை நெருங்க போகுது ட்ரேடு நம்பர்ல. ஆல்ரெடி அபிஷியலாவே 300 கோடியெல்லாம் தாண்டி போட்டாங்க அவங்க. அப்புறம் தனுஷ் அவர்களோட இட்லி கடை திரைப்படம் நேத்து டே 11 தமிழ்நாட்டுல 1,85,00,000, உலகம் முழுக்க 2,55,00,000. 45 கோடியே 16 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 66 கோடியே 43 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட். இன்னுமே ஆக்சுவலா நல்ல வசூல் தேவைப்படுது. அதை வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆனா தீபாவளிக்கு 3 படங்கள் வருது தமிழ்லயே, பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற படங்கள். ஸோ அதை தாண்டி இந்த படம் அதுக்குள்ள எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்புறம் ரிஷப் ஷெட்டி அவர்களோட காந்தாரா சாப்டர் 1 தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேத்து 10வது நாள் கர்நாடகால 15 கோடியே 17 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 20 லட்சம், தமிழ்நாட்டுல 5 கோடியே 55 லட்சம், கேரளால 3 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 15 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடி, உலகம் முழுக்க 50 கோடியே 52 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு நேத்து 10வது நாள். ஸோ டோட்டலா 154 கோடியே 14 லட்சம் கர்நாடகாலையும், ஆந்திரா தெலுங்கானால 83 கோடியே 39 லட்சம், தமிழ்நாட்டுல 43 கோடியே 67 லட்சம், கேரளால 38 கோடியே 94 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 153 கோடியே 86 லட்சம், ஓவர்சீஸ்ல 84 கோடியே 85 லட்சம், உலகம் முழுக்க 558 கோடியே 85 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இதை தாண்டி இந்த படம் இந்தியன் பிலிம்ஸ்லயே ஹையஸ்ட் கிராசிங்ல 26வது பொசிஷன்ல இருக்கு. சவுத் இந்தியாவை பொறுத்தவரையும் 11வது பொசிஷன்ல இருக்கு. அது இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல அது 10வது இடத்துல இருக்கும்.
ஸோ இப்போதைக்கு இந்த 10 நாள்ல கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போதைக்கு நம்மளுக்கு கையில டேட்டா கிடைச்சது வரையும் சவுத் இந்தியாவில் 11th பிளேஸ். கன்னடாவை பொறுத்த வரையும் செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. கேஜிஎஃப் சாப்டர் 2 தான் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இருக்கு. அது உங்களுக்கே தெரியும். 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ண சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ்ல அது ரொம்ப முக்கியமான படம். இந்த படமும் அப்படி ஒரு 800 கோடி 900 கோடியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த படத்துக்கு ரீசெண்டா ஒரு பாட்டு ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த பாட்டு ஆக்சுவலா பயங்கர மேக்கிங் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆனா அதுல நேத்து ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். என்னன்னா அந்த பாட்டுல ஒரு தண்ணி கேனு பின்னாடி இருக்கு. நம்ம வீட்ல போடுவோம்ல ஒரு 25 ரூபா தண்ணி கேனு, பிளாஸ்டிக் கேனு. அந்த கேனு பின்னாடி இருக்கு. எப்பா இவ்ளோ செலவு பண்ணி இப்படி ஒரு சின்ன மிஸ்டேக் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு தான் தோணுச்சு. நீங்க எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இப்ப நான் வேணா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல போடுறேன். இதுதான் அந்த கேனு. தெரியல. அவ்ளோ அசால்ட்டா இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா ஷூட் பண்ணும்போது கடைசி நேரத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல தண்ணி கேன் வச்சுட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதை எடிட்டிங்ல கூட ஏதாவது ஒண்ணு பண்ணி அதை தூக்கி இருக்கலாம். ஏதாவது ஒரு இவ்வளோ செலவு பண்ணி எடுத்த படம் சின்னதா அந்த இடத்துல ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணி அதை மாத்தி இருக்கலாம். எவ்வளோ இருக்கு தெரியல. எப்படி இதை கோட்டை விட்டாங்கன்னு தெரியல. ஸோ நீங்க எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படத்துக்கு ஆனிவர்சரி 7 years ஆஃப் தும்படு. கிட்டத்தட்ட ஒரு படத்தை பார்த்து நான் மிரண்டு போயிருக்குது. மேக்கிங்ல இருந்து அந்த ஸ்டோரியில இருந்து அவ்வளோ லேயர்ஸ் அந்த ஸ்டோரியில இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளே இப்படி ஒரு படத்தை நான் இது வரையும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இந்த தும்படை பார்க்கும்போது. அதுவும் அந்த உண்மையான மழையில மட்டும்தான் இந்த படத்தை எடுக்கணும்னு 7 வருஷம் எடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஒரு படத்துக்காக வெறும் மழையில மட்டும்தான் எடுக்கணும்னு எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாங்க. அந்த 7 வருஷத்துல எவ்வளவு கால மாற்றம் நடந்திருக்கு. ஒருத்தவங்களுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதே உடல் அமைப்பு இப்பயே இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்மள நிறைய பேருக்கு அது மாற்றம் அடைஞ்சிருக்கும். எனக்குமே அப்படிதான். ஆனா அது எல்லாத்தையுமே அந்த 7 வருஷத்துக்குள்ள மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு பாட்டி அவங்களுக்குள்ள அந்த வேர் முளைச்சிருக்கும். சாகாவரம்ங்கிறது எவ்வளோ சாபமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத விஷுவலா காமிச்சிருப்பாங்க. அதாவது உத்தம வில்லன்ல சாகாவரம் போல் சோகம் உண்டோ அப்படின்னு ஒரு எழுத்தா எழுதியிருப்பாரு. அதை விஷுவலா காமிச்சிருப்பாங்க. ஐயோ இப்படி உட்பட்ட ஒரு சாபமா இது அப்படிங்கிற மாதிரிதான் அப்படி இருக்கும். அதுல அந்த இதயம் மட்டும் துடிச்சுக்கிட்டு இருக்கும். ஐயோ அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அவன் உண்மையிலேயே இவன் சொல்ற அளவுக்கு இவன் ஸ்லாகிச்சு சொல்ற அளவுக்கு சரியான படம் தான்ப்பா அப்படின்னு. அப்படிப்பட்ட படம். இந்த படம் ஆக்சுவலா ஒரிஜினல் ரிலீஸ்ல ஆக்சுவல் ஃபிளாப் தான். ஆனா போன வருஷம் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்தது. அதாவது தும்படு 2018ஆம் ஆண்டு வந்து ஒரிஜினல் ரிலீஸ்ல 15 கோடியே 50 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணி ஆக்சுவலா ஃபிளாப்பா அமைஞ்சுது. ஆனா ரீரிலீஸ்ல 38 கோடியே 15 லட்சம் வசூல் பண்ணி ரீரிலீஸ் பிளஸ் ஒரிஜினலையும் சேர்த்து 53 கோடியே 65 லட்சம் நம்பர் வைஸ். ஆனா ஷேர் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ரீரிலீஸ்ல எப்படிப்பட்ட டேர்ம்ஸ் தெரியாது. ஸோ பட்ஜெட் 15 கோடி, ரீரிலீஸ்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஆக்சுவல் ரிலீஸ்ல இந்த படம் ஃபிளாப்பு. ஆனா இந்த படம் ஏன் ஃபிளாப் ஆச்சு அப்படிங்கிறத ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஐயோ இந்த படத்தை போய் நான் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணது உண்டு. அதுக்கப்புறம் ரீரிலீஸ் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தது உண்டு. காத்து இருந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பெரிய வெற்றி ஆக்குனதும் உண்மைதான். ஸோ தும்படு அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஃபேவரட். உங்க எத்தனை பேருக்கு அப்படி ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நேத்து வந்து 12 years ஆஃப் வணக்கம் சென்னை அதை நான் சொல்லலை. ஆனா எனக்கு வந்து பர்சனலா ஒருத்தர் மெசேஜ் பண்ணி அதை சொல்லுங்க ப்ரோ சொல்லியிருந்தாரு. வணக்கம் சென்னை 2013ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி 12 வருஷத்தை கடந்திருக்கு. பட்ஜெட் 5 கோடி. இந்த படம் சென்னையில 3 கோடியே 70 லட்சம், தமிழ்நாட்டுல 8 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 35 லட்சம். ஷேர் மட்டுமே 7 கோடிக்கு மேல வந்து வசூல் ரீதியா இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சுது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.